எதிர்மறை அம்புகள் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியில துளைக்க முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் புடுங்கி எரிஞ்சிட்டு நேர்மறை அதிர்வுகளை மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கான உலகம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்துல வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தே ஆகணும். அது பெற்றோரா ஒவ்வொருத்தரோட கடமை. ஆனா அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறது, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பிடிவாதம் பிடிச்சா உடனே அதுக்கு அடிபணிஞ்சு போறது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு 6 அருமையான கோளாறுகளை கொடுக்கணும். இந்த 6 கோளாறுகளும் தன்னுடைய மனசுக்குள்ள ஏந்திக்கிட்டு இந்த கோளாரோட அது சமூகத்தை வளரும் பொழுது தனக்கும் பயன்படாம மத்தவங்களுக்கும் பயன்படாம பயனில்லாம இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மத்தவங்களுக்கு மிகப்பெரிய தடை கற்களா இருக்கும். இவனோ இவளோ நம்ம வாழ்க்கையில ஏன் தான் வந்தாங்க அப்படின்னு சிந்திச்சு பாக்குற மாதிரியான ஒரு நபரா தான் அவங்க வளர்ந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட 6 கோளாறுகள் என்னங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தரும் 6 கோளாறுகள் வர முதல் கோளாறு, தோல்வி பழகாது. தோல்வினே தெரியாதுங்க. நம்ம வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் தோல்வியை பார்க்காம கடந்துட முடியுமா? ஆனா இந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோல்வியே பழக்க விட மாட்டாங்க. நீ போனா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், வெற்றி வெற்றி வெற்றி, நீ பிறந்ததுல இருந்து இறக்க வரைக்கும் வெற்றி தான் நீ பார்க்கணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி அது கேட்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லயே அது தோல்வி அடையாது, அது வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். இவங்க ஒரு விளையாட்டு விளையாடினா கூட அது தோத்துட்டா உடஞ்சு போயிடுமேன்னு இவங்க பொய்யா அந்த குழந்தைய ஜெயிக்க வைப்பாங்க. நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன். இப்படி பொய்யா ஜெயிக்க வைக்கும் போது தோல்வியே நமக்கு வராதுங்கிற எண்ணம் வரும். அப்போ ஒரு இடத்துல தோல்வி வரும்போது என்ன ஆகும்? உடஞ்சு போகும், தற்கொலைக்கு முயற்சி பண்ணும். அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரும் 6 அருமையான கோளாறுகள்ல வர 2வது கோளாறு. இந்த 2வது கோளாறு என்னன்னா நிராகரிப்பு தெரியாது. இப்போ இந்த சமூகத்துல வாழறோம், நம்மள எல்லாருக்கும் பிடிக்குமா? நம்ம சொல்ற கருத்து எல்லாருமே ஏத்துப்பாங்களா? இல்ல, முரண்பட்ட கருத்து இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோல பேசுறேன், இந்த வீடியோ பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. இல்ல, என்னுடைய கருத்து எல்லாருக்குமே பிடிக்கும், என்னை யாருமே நிராகரிக்க மாட்டாங்க, என் கருத்தை நிராகரிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சிந்திச்சேன்னா நான் மிகப்பெரிய மனநோயாளியா மாறுவேன். ஆனா இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, இவங்க குழந்தைகளுக்கு வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளோட கருத்தை நிராகரிக்கவே மாட்டாங்க, அதுக்கு எதிர்கருத்தே சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லா கருத்தையுமே ஒத்துக்கிட்டு சரிதான் சரிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிராகரிப்பே அந்த குழந்தை பார்க்காது. நிராகரிப்பு ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது உடஞ்சு போயிடும். அப்படி மனசு உடஞ்ச அந்த நபரை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கோளாறு தான் இந்த பெற்றோர்கள் கொடுக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரும் 6 அருமையான கோளாறுகள் வர 3வது கோளாறு. இந்த 3வது கோளாறு என்னன்னா சுய கட்டுப்பாடே இருக்காது. கேட்டது எல்லாமே கொடுத்துறாங்க இல்லையா, அதாவது இந்த நேரத்துல எனக்கு இது வேணும்னா எனக்கு அது கிடைச்சது, இந்த நேரத்துல அதை சாப்பிடணும்னா எனக்கு கிடைச்சது, ஏன்னா இப்ப கட்டுப்பாடே இல்லை, இந்த நேரத்துல இது கிடைக்காது, அது இன்னொரு நாள் கிடைக்கும், அது வரைக்கும் கட்டுப்பாடா இருக்கும். ஆசையை கட்டுப்படுத்துவோம், இந்த கட்டுப்பாடே கிடையாது. நான் ஆசைப்பட்டவனே கிடைக்கும், நான் கேட்டவனே கிடைக்கும். சுய கட்டுப்பாடே இல்லாம வளர இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் வயசாகி அவங்களுடைய காலம் முடிஞ்சிடும். இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய நபராகும் போது ஏதாவது ஒரு இடத்துல கட்டுப்பாடை மீறி செய்யும் பொழுது மிகப்பெரிய குற்றவாளியா உருவாக்குறாங்க. ஏன்னா ஆசைப்பட்டதை அந்த நொடியில எந்த இடத்துல செஞ்சே ஆகணும், கிடைச்சே ஆகணுங்கிற வெறி அவங்களுக்குள்ள வரும். இப்படிப்பட்ட கோளாறு தான் இந்த பெற்றோர்கள் கொடுக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரும் 6 அருமையான கோளாறுகள் வர 4வது கோளாறு. இந்த 4வது என்ன தெரியுமா? மனிதர்களை கையாள தெரியாது. ஏன்னா இவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க, கூட்டுக்குள்ளே. ஐயோ அவனுக்கு அது பிடிக்காது, அவளுக்கு அது பிடிக்காதுன்னு சில பேர் குழந்தைகளை அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அரவணைச்சு. யாரு கூட பழக விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம். இவங்க செல்லம் கொடுத்து குழந்தைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற எங்கேயா போனா அவனோ அவளோ கேட்டது கிடைக்காது, அதனால நம்மளே எப்பவுமே கூட போவோம், கூட்டிட்டு போவோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம், எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்போன்றதுல இவங்க மற்ற மனிதர்களோட பழக விடவே மாட்டாங்க. இப்படி பழக விடாதப்ப அதே நேரத்துல அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கும்போது மற்ற மனிதர்கள் அது மரியாதை இல்லாம பேசும். மரியாதை இல்லாம பேசும்போது அதுவே கையாள தெரியாத ஒரு குணம் தானே. சக மனிதர்கள்ட்ட எப்படி பேசணும்னே தெரியல, பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னே தெரியல. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் மனிதர்களை கையாள தெரியாது. மனிதர்களை கையாள தெரியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியாளனா தான் இருப்பான். தன் குடும்பத்துக்குள்ளே அவன் மிகப்பெரிய எதிரியா பார்க்கப்படும். அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தரும் 6 அருமையான கோளாறுகள் வர 5வது கோளாறு, சுதந்திரமாக செயல்பட முடியாது. இது உங்களுக்கு முரணா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க அந்த குழந்தை தான் என்னென்ன கேக்குதோ அதெல்லாம் கிடைக்குது, என்னென்ன நடத்திக்கணும்னு நினைக்குதோ அப்புறம் நினைக்கும் சுதந்திரத்துல தானே இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. எல்லாமே கேட்டு கேட்டு கிடைச்சுக்கிட்டே இருக்காது. அது சுதந்திரமா சிந்திச்சு செயல்பட்டு இந்த விஷயம் எப்படி கிடைக்குது என்ன பண்ணுதுங்கிறத
அதுக்கான வாய்ப்பை உருவாக்க விடாம பண்ணிடுறாங்க இந்த பெற்றோர்கள். அது சுதந்திரமா செயல்படணும்னா அது முதல்ல சுதந்திரமா சிந்திக்கணும். சுதந்திரமா சிந்திக்கும் எப்ப? ஒரு பொருள் கிடைக்காத போது, ஒரு நிராகரிப்பு நடக்கும்போது, தோல்வி கிடைக்கும் பொழுது, இப்பதான் மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும், சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்கும். பல வடிவங்கள்ல பல கோணங்கள்ல அது சிந்திக்கும். செயல்பாடுகள்ல வித்தியாசம் வரும். செயல்பாடுகள் வித்தியாசத்துல ஒரு சுதந்திரம் வரும். ஆனா இப்ப கேட்டதான் கிடைக்குது. அது சுதந்திரமா இருக்கிற மாதிரி நினைச்சாலும் அது ஒரு கூட்டுக்குள்ளதான் இருக்கு. தங்க கூட்டுக்குள்ள இருக்க கிளி மாதிரி தான் அந்த குழந்தைகள். சமுதாயத்துல கூண்டை திறந்து விட்டு பறக்க விடும் பொழுது அவங்களுக்கு பறக்க தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே சரியான முறையில கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அவங்க எப்பவுமே பெற்றோர்களை சார்ந்து அந்த செல்லத்திலே வாழ்ந்து பழகிறாங்க. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரும் 6 அருமையான கோளாறுகள்ல வர 6வது கோளாறு. இந்த 6வது கோளாறு என்னன்னா, யதார்த்த வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்பது. யதார்த்தங்களிலிருந்து விலகி இருப்பதுன்னு சொல்லலாம். நல்லா தெளிவா சொல்றேன் பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள உங்க குழந்தைய அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு மொபைல் போனா கையில மொபைல் போன் கொடுத்துருக்கீங்க. என்ன பாட்டு வேணுமோ நீங்க கூட தியாகம் பண்ணி அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மொபைலை உடைச்சா கூட பரவாயில்ல. நீங்க அந்த குழந்தைக்கு எந்த மனக்காயத்தையுமே ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன ஆகும்னா, வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும்னு அந்த குழந்தைங்க மைண்ட் செட் ஆகும். அப்ப வளர வளர என்ன ஆகும்னா, இதே பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் செல்லம் கொடுத்து தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல என்ன நடக்கும்? தோல்வி நடக்கும், நிராகரிப்பு நடக்கும், ஒரு இடங்களை செயல்பட முடியாத நிலை வரும். ஆனா அந்த நேரத்துல பெற்றோர்கள் எப்பவுமே கூட இருக்க முடியாதுல்ல. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைகளுக்கு இதுதான் யதார்த்தம்ங்கிறது புரியும். யதார்த்தம் புரியும் போது அதை கையால தெரியாம போயிடும். இப்படிதான் அந்த குழந்தைகளை யதார்த்த சமூகம் எப்படி இருக்கும்னே காட்டாம இவங்க ஒரு கற்பனையான சமூகத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. கற்பனையான சமூகம் என்ன தெரியுமா? தோல்வி கிடையாது, நிராகரிப்பு கிடையாது, நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்கிறது. ஆனா யதார்த்த சமூகம் வேற. இதுல இருந்து விலகி நிக்கிற மிகப்பெரிய கோளாறு தான் நம்ம செய்யறோம். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிக்கிற நேரத்துல கண்டிங்க, ஆனா தண்டிக்காதீங்க. கண்டிங்க, காயத்தை ஏற்படுத்தாதீங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தவற உணர வைங்க. இதை நிச்சயமா நம்ம செஞ்சாகணும். ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.